தூதர் எந்த அளவுக்கு வீரராக இருந்தார்களோ, அவர்களின் தோழர்கள் எந்த அளவுக்கு வீரர்களாக இருந்தார்களோ, அன்மேட்சபிள் ஒரு வேலையான எஃபர்ட்ஸ். அவங்களால நம்ம ஈடே செய்ய முடியாது. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், அவங்க வீரத்துல ஈடு செய்ய முடியுமா, அவங்களுடைய இபாதத்துல ஈடு செய்ய முடியுமா, அவங்களுடைய இறையச்சத்துல ஈடு செய்ய முடியுமா? உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது எதுவென்று சொன்னால், நேரம், காலம், தூக்கம், ஹராம் ஹலால் எதையும் பார்க்காமல் எந்த மனைவி மக்களுக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த எதிர்காலத்திற்காக, எந்த சமூகம் உங்களை பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், உங்களை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும், பணம் படைத்தவர் என்று சொல்ல வேண்டும், ஆஹா அவரா என்று சொல்ல வேண்டும், பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்தீர்களோ, அவர்கள் அனைவரும் உங்களை கூலையில் இறக்கி வைத்து கட்டைகளை சாத்திவிட்டு ஓலையை ஒரு பக்கமாக சாய்த்துவிட்டு மண்ணை அள்ளி போட்டுவிட்டு திரும்பி சென்று விட்டால், நீங்கள் எதை செலவு செய்து சதக்கா செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தீர்களோ அவை மட்டும்தான் உங்களோடு வரும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அடிப்படையை உணராமல், அதுக்குதான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியா அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னதுல ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிய உலகத்தில் எந்த வழிமுறையும், எந்த சித்தாந்தமும், எந்த கொள்கையும் சொல்லாத ஒன்று இது. நீங்க செயலை செய்யணும், ஆனா அந்த செயலை செய்யறதுக்கு முன்னால எண்ணத்தை சீர் செய்யணும். எண்ணம் சீராக இல்லை என்றால் அந்த செயலுக்கான மரியாதையும் மதிப்பும் இருக்காது. எண்ணம் சீராக இருந்தால் அந்த செயலுக்கு, அந்த செயலை நோக்கி உங்களுடைய எண்ணமே உங்களை கொண்டு போய் சேர்த்துறோம். இப்படி எல்லாம் உலகத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை என்பது எனக்கு தெரிய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அதனால்தான் இன்னமல் அஅமாலு பின்னியா, ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் அவனோட நியத்தை பொறுத்து தான். இன்னமாலி குல்லி இம்ரிஇன் மானவா, எல்லா மனிதருக்கும் அவன் என்ன நியத் வைக்கிறான் அதுதான் கிடைக்கும் எல்லா மனிதருக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸிபுஹா வ இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யாருடைய ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் ஹிஜ்ரத் போறாரு, அது அல்லாஹ் ரசூலுக்காக போறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கான கூலி கிடைக்கும். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸிபுஹா வ இம்ராஅத்தின் யன்கிஹுஹா. உலகத்தின் ஏதோ ஹிஜ்ரத்ங்கிறது உலக, அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதி, அங்கம் என்பதனால் தான் நம்முடைய ஆண்டை குறிக்கிறதுக்கு உட்கார்ந்து மஷூரா பண்ணாங்கல்ல, எங்க இருந்து நம்ம வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைச்சது, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்ததுல இருந்து எதுல கனெக்ட் பண்ணலாம், ஆமுல் ஃபீல்ல இருந்து கனெக்ட் பண்ணலாமா, யானை ஆண்டுல இருந்து கனெக்ட் பண்ணலாமா, இப்படி எல்லாம் மஷூரா வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆணித்தரமாக சொன்ன வருடம் இது. கரெக்டா இஸ்லாமிக் ரினைசன்ஸ் எங்க நடந்துச்சுன்னு சொன்னா இங்க இருந்து நம்ம கிளம்பி போன பிறகுதான். அதனால இதுலயே குறிப்போம், அவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அது இருந்தாலும் சரி, அவ்வளவு தியாகத்தை குறிக்கக்கூடிய செயலாக அது இருந்தாலும் சரிதான், யாரு வந்து அல்லாஹ் ரசூலுக்காக போனாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கூலி இல்ல. சில பேருக்கு வந்து உலகத்தின் சில விஷயங்களை அடைய வேண்டும் என்பதற்காக செய்தார் என்றாலோ, அல்லது அவர் சொந்தக்கார பொண்ணு மதீனால இருக்குது அதை கட்டணுங்கிறதுக்காக போனாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸிபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா. அந்த ஊருக்கு போனா அந்த பொண்ணை கட்ட முடியும்னு போனாருன்னா அது பொண்ணு கிடைச்சிடும் நாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அவனுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னா அதான் யோசிக்கணும். அப்ப ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அந்த செயல் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறது. பயானுக்கு வரும் அப்படின்னா பயான் பண்றதும் என்ன எதிர்பார்க்குது, பயான் கேட்கறதும் என்ன எதிர்பார்க்கிறது, சொல்ற மாதிரி நடக்கணும்னு நானும், கேட்கற மாதிரி நடக்கணும்னு, ஐ மீன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா சொல்ற மாதிரி நடக்கணும்னு நானும் கேட்கற மாதிரி. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையாக பயானை என்ன கணக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா மார்க் தான் எல்லாருக்கும். போன வாரம் வந்தவர் இப்படி பேசினாரு, இந்த வாரம் வந்தவர் இப்படி பேசினாரு, எல்லாருக்கும் வந்து மார்க் தான். இவங்களே போன் பண்ணி பேச வேண்டியது. அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே இது செமையா இருந்துச்சு, இது கொஞ்சம் இந்த உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், நீங்க காரத்தை அதிகப்படுத்தணும். அதனுடைய ஒரு மார்க்க உரை நிகழ்த்தப்படுகிறது என்றால் நிறைய பேர் என்னன்னா பெரிய விமர்சகர்கள் தான் சமுதாயத்துல. இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் விமர்சகர்கள் அதிகம். அப்படி விமர்சன கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் அணுகி தன்னை ஒரு பெரிய அறிஞர் போல காட்டிக்கொள்ள நினைப்பவர்களும் உண்டு. அதனால் தானே என்னமோ உரைகள் ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை பேசுகின்ற மக்களுக்கும் இருப்பதில்லை, கேட்பவர்களுக்கும் இல்லாமல் போனதற்கான காரணம் அதனுடைய நோக்கம் என்ன என்பது விளங்காமல் போனதனால் தான். ஆனால் நீங்க வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரை மார்க்க ரீதியாக பார்க்க போனால் எந்த ஒரு செயலை, எந்த ஒரு சொல்லை சொல்வதாக இருந்தாலும் அதுல பின்னால வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இறைவன் வந்து கொண்டு வருவான். அது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் அது அதிகம் கொஞ்சம் குறைந்து விட்டது என்றே கூட சொல்லலாம். அது என்னவென்று சொன்னால் அது நம்முடைய ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, ஈதுல் ஃபித்ர் என்கிறோம், அதுல என்ன செய்யறோம், ஃபித்ரா எல்லாம் கொடுக்கிறோம், ஈதுல் ஃபித்ர் என்று அதை அழைக்கிறோம். அதிலும் ஒன்று இருப்பதை பார்க்கிறோம், அதுதான் தர்மம்.
ஈதுல் அல்ஹா என்கிறோம். அல்ஹால் என்ன செய்யணும்? தியாகம் பண்ணி அந்த உல்ஹியத்தை, தியாகம் செய்யப்பட்ட பொருளை கொடுத்து. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்கத்தை தவிர வேறு எங்காவது போய் பொழுதன்னைக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருன்னு சொன்னா அதை நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் அதிகம் ஊக்குவிக்கப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னா, குறிப்பாக வரக்கூடிய ஈதுல் அல்ஹா நம்மிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நீங்கள் நிறைய கொடுத்து பழகக்கூடிய தாராள மனம் படைத்தவராக வர வேண்டும். ஒரு மூமின் எந்த சூழ்நிலையிலும் கஞ்சனாக இருக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொன்னாங்க. தொழு முடிஞ்சு கேட்கிற துஆ இருக்கு. உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு, கடினமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அனுபவபூர்வமா நானும் அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன். மாஷா அல்லாஹ். தொழுது முடிச்ச உடனே கேட்கிற துஆல முக்கியமான ஒண்ணு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல். கேட்க சொல்ற துஆல ரொம்ப முக்கியம். எதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும். வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல், ஃபர்ஸ்ட் என்னது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையை விட்டும் டிப்ரெஷனை விட்டும். ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கேட்கணும். தெரிந்தவர்கள் ஞாபகமா ஓதுங்க, இனிமே தெரியாதவர்கள் மனப்பாடம் பண்ணி ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இது என்ன அனுபவபூர்வமாவே நம்ம ஓதிட்டு போனா என்னமோ ஒரு பெரிய பூஸ்டர் மாதிரி இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும். வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல், கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் இறைவன் பாதுகாப்பு தேட சொல்கிறார். இன்றைக்கு அதான் சொன்னேன், நம்முடைய ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஈதுல் அல்ஹாவா, குறிப்பாக ஈதுல் அல்ஹா நம்மிடமிருந்து ஒரு முக்கியமான பண்பு நலன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. ஏதோ வந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு எண்ணம், ஒரு கடமை, ஒரு காரணம் இருக்கிறது மார்க்கத்துக்கு. இந்த ஈதுல் அல்ஹா நம்மிடமிருந்து பெரிதும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பான கொடைத்தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கிற கெட்ட பழக்கமான கஞ்சத்தனத்தை விட்டு நாம் விடுபட வேண்டும். ஆனால் பாருங்க, அல்லாஹ் திருமறையில் ரொம்ப ஈஸியா, அழகா, விளக்கமா, விவரமா சொல்லிட்டான். அஷ்-ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. அஷ்-ஷைத்தான் யஈதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களை என்ன செய்வான் என்றால், யஈதுகுமுல் ஃபக்ர, ஏழ்மையை கொண்டு உங்களுக்கு வாக்குறுதி தருவான். வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, அருவருப்பை கொண்டு உங்களை ஏவுவான். இது எப்படி அப்படின்னா, யஈதுகுமுல் ஃபக்ர அப்படின்னா, நீங்கள் எப்போதெல்லாம் நன்மையான காரியத்திற்கு எடுத்து ஒரு 100 ரூபாய் தர்றாங்க. நீங்க இதெல்லாம் வந்து பிராக்டிகலி ப்ரூவன் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா, யாராவது ஒரு பள்ளியிலே அறிவிப்பார்கள், அல்லது யாராவது ஒரு சதகாவை நாடி நம்ம இடத்துல வருவார்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்ப நம்மளும் வந்து 100 ரூபாவா ஒரு 500 இருந்தா எவ்வளவு இருக்கு? 100 500 இருந்தா 500 ரூபாய் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அப்படியே ஒரு கை விட்டு ஒரு சரி ஒரு 500 ரூபாய் போட்டுருவோம் பட்டுன்னு அப்படின்னு கை விட்டு சைத்தான் சொல்றான், ஃபர்ஸ்ட் பாரு, வெளியே போக வேண்டியிருக்கு, டீசல் போடணும், பெட்ரோல் இருக்கு, வேலைகள் இருக்கு, வீட்டுக்கு போனோடனே பொருள்லாம் வாங்கி போடணும், ஒரே ஒரு 100 ரூபாய் விட்டுரு. அதுல இப்ப எவ்வளவு ஆச்சு? 400 ரூபாய் ஆச்சு. வெளியே போகணும், சாப்பிடணும், பொருளாதார தேவைகள் இருக்கு, இன்னொரு 100 ரூபாய் விட்டுரு, இன்னொரு 100 ரூபாய் விடுவோம். நீ என்ன பெரிய தர்ம பிரபுவா? நீ பாட்டுக்கு தாராளமா செலவு பண்ணிட்டே இருந்தா உங்க வீட்டுக்கு யார் பாப்பா, உன் பிள்ளைங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுவா? இன்னொரு 100 ரூபாய் விட்டுருவான். மொத்தத்துல அவர் அந்த லாஸ்ட்ல ஒரு 100 ரூபாய் போடுவாராங்கிறதே சந்தேகம் தான். இது 50 ரூபா கொடுத்தா என்ன, 10 ரூபா கொடுத்தா என்ன? ஒரு மனிதன் உயரமான இடத்துக்கு ஏறினான், ஒரு மனிதன் ரொம்ப உயரமான ஒரு மரத்துக்கு ஏறினான். ஏறி விட்டு அவன் ஆர்வத்துல ஏறிட்டான், தென்னை மரம் மாதிரி, பனை மரம் மாதிரி ஒரு உயரமான மரத்துக்கு ஏறிட்டான். ஆர்வத்துல பட்டப்பட்டன்னு ஏறிட்டான். என்ன சொல்லுவாங்கல்ல, ஏறினத்துக்கும் பயிற்சி வேணும், உயரமான மரங்கள்ல ஏறத்துக்கும் பயிற்சி வேணும், இறங்கத்துக்கும் பயிற்சி வேணும். ஏறிட்டார் ஆர்வமா. ஏறிட்டு எல்லாம் கல்ட்டி எல்லாம் போட்டார். கல்ட்டி போட்டுட்டு கீழே குடிச்சு பார்த்துருக்காரு. என்ன பண்ணிருக்கு? தலை இப்படி சுத்தி இருக்கு. மறுபடியும் இவ்வளவு தூரம் இறங்கணுமா அப்படின்னு. இப்ப யாரதான் கூப்பிடணும் உதவிக்கு? யாரதான் கூப்பிடணும் உதவிக்கு? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எல்லாரும் கூப்பிடணும் உதவிக்கு. அப்ப திக்கு திசை எல்லாம் நிக்கிறாருல்ல இப்ப உச்சத்துல. அப்ப என்ன பண்றாரு? யா அல்லாஹ், நீ என்ன இறக்கி விட்டுரு, பட்டுன்னு வாயில வந்த மாதிரி அடி. யா அல்லாஹ், என்ன இறக்கி விட்டுரு, உன் பாதில நான் ஒரு மாட்டு அறுத்து குர்பானி கொடுத்து சதகா பண்றேன் அப்படிங்கிறாரு. நியத் என்ன நியத் பண்றாரு?
மாட்டார்த்து சதகா பண்ணிடுறேன் நியத் வச்சிடுறாரு. அல்லாஹ் வந்து தெம்பை தருகிறான், தன்னுடைய உதவியை தருகிறான், மன ஆற்றலை தருகிறான், பிடிச்சிட்டு இறங்குறாரு தைரியமா. அல்லாஹ் இருக்கிறான். என்ன எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் எதனால இருக்கிறான்? நம்ம தான் நியத் வச்சிட்டோம்ல, அல்லாஹ் நம்ம கூட நிக்கிறான், தைரியமா இறங்குறாரு. ஏற்கனவே இருந்த உயரத்தை விட ஒரு 20% உயரம் இறங்கிட்டாரு இப்ப கீழே. இப்ப கொஞ்சம் குனிஞ்சு பாக்குறாரு, இப்ப கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கு. இப்ப கொஞ்சம் அவருக்கு கூடுதலா செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாயிருக்கு. முதல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் சுத்தமா இல்ல, இப்ப கொஞ்சம் செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமான உடனே சொல்றாரு, என் நிலைமைக்கு மாடுங்கிறது கஷ்டம் யாரெல்லாம், நான் ஒரு ஆடு பார்த்து செய்யறேன் அப்படி. அப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் நல்ல தெம்பாயிட்டாரு. அல்லாவும் இருக்கிறான், கூட என்ன இருக்குது இப்ப புதுசா வந்து ஒட்டிக்கிட்டது என்ன இப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ். அப்ப இன்னும் கொஞ்சம் இறங்குறாரு, அப்படியே இறங்கி 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 இப்ப கொஞ்சம் பாக்குறாரு, நல்லாவே தரலாம் தெரியுது, இப்படியே விழுந்தா கூட உயிர் போவாது, கை கால் தான் உடையும், கட்டு போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இப்ப செல்ஃப் கான்பிடன்ஸோட சேர்ந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு. அவர் விழுந்தாலும் என்ன ஆகாது, உயிர் போவாது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, ஆடுங்கிறது என் சூழ்நிலை உனக்கு புரியும், ஒரு கோழியை வேணா கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாரு, குதிச்சிடலாம் போல தெரியுது அப்படின்னும் போது கோழி வேற இல்ல, கோழி வேற இல்ல, முட்டை வேற இல்ல. அப்புறம் இறங்கி வந்துட்ட பிறகு மறந்துட்டாரு, முட்டை தரேன்னு சொன்னதே மறந்துட்டாரு. அப்படியே தன்னுடைய பணிகளை பார்க்க ஆரம்பிச்சார். இது யார் இது உள்ளத்தில் புகுந்து மாற்றுவது என்று நினைக்கிறீர்கள்? அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் தான் உங்களை கஞ்சர்களாக ஆக்கி வைப்பான். ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடைய பேச்சை கேட்பவர்கள், ஷைத்தானின் பிடியில் விழுபவர்கள் தான் இரண்டை செய்வார்கள். ஒன்று உலகில் கஞ்சனாக இருப்பார்கள், அதுவே அருவருப்பிற்கும் அசிங்கத்திற்கும் அள்ளி கொடுப்பார்கள். அல்லாஹ் தடை செய்தவற்றை அள்ளி பருகுவார்கள். அதில் ஆகக்கூடிய செலவுகளை கணக்கு பார்க்க மாட்டார்கள். மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் பாதைக்காக, அல்லாஹ்வின் பணிகளுக்காக இன்று தரப்பட வேண்டும். ஒருவரின் கல்விக்காக, ஒருவரின் நன்மைக்காக, ஒருவரின் மருத்துவ உதவிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஷைத்தான் உங்களுடைய நன்மையான காரியங்களில், உங்கள் இபாதத்துகளில் வருவதற்கு கூட தாமதித்து விடுவான். உங்கள் சதக்காக்களில் முதன்மையாக வந்து இறங்குவான். உங்கள் கொலைத்தன்மையை உடனடியாக வந்து தடுப்பான். வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வீரராக இருந்தார்களோ, அவர்களின் தோழர்கள் எந்த அளவுக்கு வீரர்களாக இருந்தார்களோ, அன்மேட்சபிள் ஒரு வேலியன்ட் எஃபர்ட்ஸ். அவங்களால நம்ம ஈடே செய்ய முடியாது. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், அவங்க வீரத்துல ஈடு செய்ய முடியுமா, அவங்களுடைய இபாதத்துல ஈடு செய்ய முடியுமா, அவங்களுடைய இறையச்சத்துல ஈடு செய்ய முடியுமா? உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது எதுவென்று சொன்னால் அவருடைய கொடைத்தன்மை. யாரிடத்திலும் நீங்கள் கஞ்சத்தனத்தை பெற முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஷைத்தான் என்ன செய்கிறான்? நீங்கள் நன்மையான காரியத்திற்காக இறங்கும் பொழுதெல்லாம் நீ ஏழையாகி விடுவாய், உனக்கு ஏழ்மை வந்து விடும், நீ இதையே செய்தால் உனக்கு கஷ்டம் தான் நிற்கும், நீ இப்படி பண்ணிட்டே போனா யார் உன்னை பின்னால பாதுகாப்பா? என்னமோ நீங்கள் இறங்கி வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து என்னை கோடீஸ்வரனாக்கு, என்னை லட்சாதிபதியாக்கு என்று கேட்டதை போலவும், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திற்கு வந்ததை போலவும், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் படித்து சம்பாதித்து செல்வத்தை சேர்த்ததை போலவும், அந்த ஒப்பந்தத்தை மீறி நாம் நடந்து கொள்ள போவதை போலவும் ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவச் செய்கிறார். அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். அடுத்து என்ன செய்கிறான்? வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. இன்றைக்கு நிறைய பேருக்கு நாம் எத்தனை முறை ரீசார்ஜ் செய்கிறோம், எதற்காக எல்லாம் நம்முடைய டேட்டா பேக்கை போடுகிறோம் என்பதற்கான கணக்கே தெரியாது. எத்தனை பேர் வீடுகளிலே நம்முடைய தொலைக்காட்சிகளுக்கு, டிடிஎச்களுக்கும், கேபிள் டிவி கனெக்ஷன்களுக்கும், ஏனென்றால் மஸ்ஜிதுகளிலே கண்கூடாக பார்த்த உண்மை என்ன, மஸ்ஜிதுகளிலே பல ஆண்டுகள் 20 ரூபாயாகவும் 50 ரூபாயாகவும் இருந்த சந்தாக்கள் 20 ரூபாயாகவும் 50 ரூபாயும் இருந்த சந்தாவை 100 ரூபாயாக உயர்த்தி விட்டார் என்பதற்காக பெரிய பிரச்சனைகளை, சச்சரவுகளை செய்கிறார்கள். யாரை கேட்டு உயர்த்தினீர்கள்? 100 ரூபாய். 50 ரூபாய் எவன் கொடுப்பான்? யாரை கேட்டீங்க? இறை ஆலயத்தில், இறை தியானத்தில், இறைவனுக்காக செய்யக்கூடிய மத்தலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹி கமத்தலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா என்று அல்லாஹ் இறை பார்த்து திருமறையில் சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மம் என்பது கமத்தலி ஹப்பத்தின், ஒரே ஒரு விதையை போன்றது. நீங்க ஒத்த விதையை போடுங்க, அம்பதத் சபஅ ஸனாபில், அந்த ஒற்றை விதை 7 கதிர்களாக முளைக்கும்.
ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியம். 7 100 700. நீங்கள் ஒரு நன்மையை செய்யுங்கள், உங்களுக்கு 700ஆக தருகிறேன் என்று எங்க அல்லாஹ் வாக்குறுதி தந்தானோ, மஸ்ஜிதுகளுக்காக, மஸ்ஜித் கட்டுமானங்களுக்காக வருகிறது. மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, உங்களுக்கு என்று அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவான், நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். யார் ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக, நலம் விசாரிக்கும் போது ஒரு 10 ஆப்பிள் வாங்கிட்டு போறோமேங்கற கஷ்டத்தை பார்த்துட்டு போவாதவங்க நிறைய பேர் வெறுங்க ஆட்டி வந்துட்டான் பாருன்னு சொல்லுவாங்களோ, அதுக்காக நம்ம ஒரு ஆப்பிள் வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகணுமோ என்று நினைத்துக் கொண்டு போடுறா சைதான் மனசுல லாக் பண்ணி விடுறான். கஞ்சத்தனத்தை வச்சு போய் பார்க்கணுமோ, இல்லைன்னா நம்மள வெறுங்க ஆட்டி வந்துட்டான் ஒரு பூஸ்ட் ஆர்லிஸ் வாங்கிட்டு வரல பாரு கஞ்ச பைய என்று சொல்லிடுவாங்களோ, அது போகாமே இருந்துருவோம். நான் அந்த வேலையா இருந்தேன் இந்த வேலையா இருந்தேன் போகாமே இருந்துருவோம். காலை ஒருவர் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ, மாலை வரை 70,000 மாணவர்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மாலை ஒருவர் யார் நலம் விசாரிக்க செல்கிறாரோ, 70,000 மாணவர்கள் காலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். எவ்வளவு மாஷா அல்லாஹ். நம்ம சேர்த்து வைக்காத பாவமா? அதுக்கெல்லாம் ஒரு டிடக்ஷன் வேணாமா? அதுக்கெல்லாம் ஒரு வாஷிங் மிஷின் வேணாமா? ஷைத்தான் என்ன சொல்கிறான்? நீங்கள் நன்மையான காரியங்களுக்காக செல்லும் பொழுது அது பள்ளிவாசலுடைய 50 ரூபாய் சந்தாவை 100 ரூபாய் ஏற்றி கொடுத்துட்டா ஏன் ஏன் என்று கேட்கக்கூடிய நாம் தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கு அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நன்மையான விஷயங்களின் பக்கமாக திரும்பாதவர்கள் வெளிநாடுகளுக்கு டிக்கெட்டுகளை போட்டுக் கொண்டு சென்று அங்கே கூத்தடித்து விட்டு வருவதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே இஸ்லாமிய சமூகம் தானே. கஞ்சத்தனம் எப்படிப்பட்டது? ஒரு மூமின் அதான் இந்த துஆவை கேட்க சொன்னாங்க. நீங்கள் கோழையாக என்னை இறைவா என்னை கோழையாக ஆக்கி விடாதே, என்னை கஞ்சனாகவும் ஆக்கி விடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவதை போல ஒரு ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எனக்கு கல்யாணமே ஆகல, ஷார்ட்டாகவும் பிளாக்காகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய சஹாபாக்கள்கிட்ட வந்து 10 தலைமுறைக்கு பேர் கேட்டாலும் தெரியும் யாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன். ஜுலைபிக்கு மட்டும் அப்படி தெரியாது, அவருக்கு மட்டும். அதனாலயும் சரி, குடும்ப பின்னணி இல்லை, பொருளாதாரம் இல்லை என்பதனால் திருமணமே ஆகாம இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுத்து நான் சொன்னேன்னு போய் இந்த வீட்டில் பொண்ணு கேள்வி தருவாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்னு போய் இந்த இடத்துல மகருக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போ ரொட்டிக்கு மாவு தருவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட உடனே அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் கையளவு மாவு அதெல்லாம் எண்ணெயெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வார்த்தையை சொல்வார்கள், அன்றைய தினத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டில் இருந்த மொத்த சொத்தும் அதுதான். அந்த மொத்த சொத்தையும் எடுத்து கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் யோசித்ததில்லை. அதற்காக அவர்கள் மறைந்து விட்டதனால் அவருடைய புகழை அல்லாஹ் எவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார். மரணிக்கும் பொழுது எதை அள்ளி கொண்டு செல்ல போகிறோம்? நாம் சம்பாதித்த வீடுகளா? நாம் ஆசையாக கட்டிய மனைவியையா? நீங்கள் கஷ்டப்பட்டு எந்த ஒரு மகனுக்காக அல்லது மகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக ஹராம் ஹலால் என்று பார்க்காமல், வட்டி திருட்டு என்று பார்க்காமல், தொழுகை நேரம் இல்லை என்று பார்க்காமல் யாருக்காக செய்தீர்களோ அந்த மனைவிமார்கள் கடைசி வரை ஐயோ தூக்கிட்டு போறாங்களே என்று அழலாம். நீங்கள் சாலிஹாக உங்கள் பிள்ளையை வளர்த்திருந்தால் நீங்க அதிலும் பிரச்சனை இருக்கு. என் அனுபவத்தில் பார்த்ததை சொல்கிறேன். அண்ணன் மௌத்தா போயிட்டா, தம்பி ஜனாசாக்கே வரல, அங்கே நிக்கிறான். அவன் ஏப்பா வரலன்னு கேட்டேன். அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு. அம்மா ஜனாசாவை புள்ள தூக்கல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம நம்ம ஆபீஸ் தெரியும் நினைக்கிறேன், மஸ்ஜிதுக்கு எதிர்க்குது, ஆயிஷா மஸ்ஜிதுக்கு எதிர்க்கு நிறைய ஜனாசா தொழுவோம். அசர் டைம்ல நிறைய ஜனாசா. ஒரு அடி போகும்போது தூக்கிட்டே போல, அவர் தெரியும் எனக்கு. ஏன் அவர் தூக்க மாட்டேங்கிறார்? இல்ல அவர் குடிச்சிருக்காரு. அப்படிலாம் இல்லாம நல்லா வளர்த்திருந்தா, ஒரு கால் அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா வளர்த்திருந்தா, முந்தின நாள் தன் மனைவியோடு உறவு கொள்ளாமல் இருந்திருந்தால் அதிகபட்சம் குழியிலே இறங்குவார். ஐயோ எங்க அப்பா வந்து நல்லது கெட்டது பார்க்காம சதகா கிதக்கா செய்யாம மொத்தமா சேர்த்து வச்சு எனக்கெல்லாம் சேர்த்து வச்சாரு, ஒரு 2 நாள் வேணா ஒரு துணைக்கு இருந்துட்டு வந்துடுறேன்னு கூட இருப்பாரா? 5 நிமிடம் இருந்தால் கூட புத்தி பதில் தூக்குடாவன்னு பலவந்தப்பட்டு தூக்கிடுவாங்க மேல. தூக்கு பாவம் பாசத்துல சொல்றான். ஏன்னா சீரியஸா இருக்கிற எங்க அப்பா பாவம் சொன்ன விட்டுருவாங்களா? இல்ல எங்க அம்மா பாவம் விட்டுருவாங்களா? தூக்கிட்டு போயிடுவாங்க குண்டு கட்டா. எது வரும்?
நேரம் காலம் தூக்கம் ஹராம் ஹலால் எதையும் பார்க்காமல் எந்த மனைவி மக்களுக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த எதிர்காலத்திற்காக, எந்த சமூகம் உங்களை பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், உங்களை செல்வந்தன் என்று சொல்ல வேண்டும், பணம் படைத்தவர் என்று சொல்ல வேண்டும், ஆஹா அவரா என்று சொல்ல வேண்டும், பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களை குழியில் இறக்கி வைத்து கட்டைகளை சாத்திவிட்டு ஓலையை ஒரு மக்களாக சாய்த்துவிட்டு மண்ணை அள்ளி போட்டுவிட்டு திரும்பி சென்று விட்டால் நீங்கள் எதை செலவு செய்து சதக்கா செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தீர்களோ அவை மட்டும்தான் உங்களோடு வரும். அவை மட்டும்தான் உங்களோடு வரும். இத்தகுன்னார் வலவு பிஷக்கி தம்ரா என்ற அல்லாஹ்வுடைய தூதர், உங்களிடத்திலே ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருந்தாலும் அதை இரண்டாக பிரித்து ஒரு பாதியை ஒருவனுக்கு சதக்கா செய்து விட்டு அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு காப்பாற்று என்று கேட்க சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். இத்தகுன்னார் வலவு பிஷக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை நீங்கள் சதக்கா செய்து விட்டாவது, அதான் உங்க கையில் இருக்குது அப்படின்னா அந்த பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை சதக்கா செய்து விட்டாவது நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தருங்கள். உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் அல்லாஹ்விற்காக கொடுங்கள், தவறில்லை. உங்களை உயர்த்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் போடுகின்ற உழைப்பால் நீங்கள் உயர்ந்து விடுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் சேமிப்பால் நீங்கள் உயர்ந்து விடுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கஞ்சத்தனத்தால் நீங்கள் உயர்ந்து விடுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டினான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் எதை வளர்ப்பான்? வ யுர்பி ஸதகாத், அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பான். யார் ஒருவர் தான தர்மங்களை செய்கிறாரோ, யார் ஒருவர் கொடைத்தன்மை கொண்டவராக இருக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளித்தரும் பண்பை வைத்திருக்கிறாரோ அவரை வளர்ப்பான் அல்லாஹ். யார் ஒருவர் வட்டியின் பால் வீழ்கிறாரோ யம்ஹகுல்லாஹு ரிபா, அவரை நசுக்கி உடைத்து தூக்கி எறிவான் அல்லாஹ். அது வேற ஆயத். ஆனால் சதகாவை அல்லாஹ் உயர்த்துகிறார். கஞ்சத்தனத்தை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறார். கஞ்சர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறார். கஞ்சர்கள் ஈமானிய பண்புகளுக்கு எதிரானவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பதிலேயே நம்முடைய மிகப்பெரிய உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிக்கு சதகாவை இவ்வளவு தூரம் செய்துவிட்டு தான் வீட்டில் இருக்கிற கடைசி பொருள் வரைக்கும் கொடுத்து விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் தொழுது கொண்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க, நான் தூங்கிட்டு இருப்பேன். சஜிதாவுக்கு போகும்போது தன்னுடைய கட்டை விரலால குத்துவாங்க, நான் காலை மடக்கிக்குவேன். ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் தான் தொழுறாங்கன்னு தெரியுதுல, முன்கூட்டியே காலை மடக்கி வச்சிருக்க மாட்டீங்களா? அப்போதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், வஃபீனா இதன் புயூத்துன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ். அப்பெல்லாம் எங்களுக்கு வீடு இருக்கும், ஆனா விளக்கு இருக்காதுல்ல, விளக்கு எரிஞ்சாதானே ரசூலுல்லாஹ் தொழுவதே எனக்கு தெரியும். அந்த நிலையில் கூட தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை தான தர்மங்களை செய்த மிகப்பெரிய கொடை வள்ளலின் சமூகத்தில் பிறந்தவர்கள் நாம். கஞ்சத்தனம் ஈமானிய பண்புக்கு எதிரானது, கஞ்சத்தனம் இறை தூதரின் பண்புகளுக்கு எதிரானது. அதெல்லாம் போக்குவதற்கு தான் ஈதுல் ஃபித்ரானாலும் ஈதுல் அல்ஹாவானாலும் சதக்கா 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 என்று அதிகம் சொல்லப்படுவதனால் தான் அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும், கஞ்சத்தனத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக என்று கூறிய ஜுமாவின் முதல்வரை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கினிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகை 6:30 தக்பீர் சொல்லி ஆரம்பித்து 6:45 தொழுகை நடைபெறும். ஒழு செய்யும் இடத்தில் ஆடுகள் இருக்கும், அதனால் வீட்டில் இருந்து ஒழு செய்து வர வேண்டும். இங்கு வந்து கால் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் வீட்டிலேயே ஒழு செய்து விட்டு பள்ளிக்கு வரும். அதே போல இன்றைக்கு மாலை அசர் தொழுகைக்கு பின்னால் அல்ஃபலா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியினுடைய துவக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதிலும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈதுல் அல்ஹா என்பது தியாகத்தை மையப்படுத்திய நாள் என்பதனால் நம்மிடமிருந்து எதை தியாகம் செய்ய போகிறோம் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி செய்யக்கூடிய பிராணிகளுடைய கரியோ ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. எப்படி போய் சேரும்? பறந்து மேலையா போது கிடையாது. அதுவே அல்லாஹ்வை சேருவதில்லை. மாறாக அவன் சொல்லிட்டான் நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க செய்றீங்க, பத்தி அந்த எண்ணம் தான் போய் சேருகிறது, அந்த இறை அச்சம் தான் போய் சேருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லி காட்டினார். எனவே எண்ணத்தை சரி செய்யாமல், நோக்கத்தை சீர்படுத்தாமல் நாம் அறுக்கக்கூடிய 1000 மாடுகளும் 10,000 ஒட்டகங்களும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல்
உலகத்துல வேணா அர்த்தம் சொல்லிக்கலாம். நீ என்னப்பா குர்பானி கொடுத்தியா, நம்ம வீட்டுல கொடுத்தோமே அப்படின்னு பேசிக்கலாம். அவ்வளவு, அதுக்கு தான் லாயக்கு, அவ்வளவுதான். மற்றபடி தலையை தாண்டாது. எண்ணத்தை சீர் செய்து பல நன்மையான காரியங்களை, நல்ல பழக்கங்களை பழகி கொண்டு தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலகி கொண்டு ஈதுல் அல்ஹா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தியாகத்தை நாம் செய்து, அப்படி நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தில் ஒன்றாக கஞ்சத்தனமும், நாம் கற்றுக்கொண்ட நல்ல பழக்கங்களில் ஒன்றாக இந்த கொடைத்தனமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிறைய விஷயங்கள், யார் ஒருவர் தன்னுடைய ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் நிறைய சதக்காக்களை செய்ய வேண்டும். யார் தன்னுடைய வியாபாரம் சிறப்பாக நடக்க வேண்டும் நினைக்கிறாரோ நிறைய சதக்காக்களை செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக மருத்துவ உதவிகளுக்கும் கல்வி உதவிகள் தேடி தேடி நம்முடைய குடும்பங்களிலேயே இருக்கும், தேடி அது போன்ற கல்வி உதவிகள் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேச என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கிரல் புரிவானாக. அவர் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேச என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கிரல் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம்ம வ அக்பர். அக்மிஸ் ஸலாத்.